இப்படி சல்லி சல்லியா நொறுக்கி புட்டிங்களேயா. இப்படி ராஜஸ்தான் மும்பையை பார்த்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு மும்பையோட பவுலிங்கை சமாளிக்க முடியாம இன்னைக்கு மேட்ச்ல ராஜஸ்தான் வெறும் 117 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இன்னைக்கு மேட்ச்ல மும்பை ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 217 ரன் எடுத்திருந்தாங்க. இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு நல்ல ஸ்கோர் தான், இருந்தாலும் ராஜஸ்தான் டீம்ல சூரியவன்சி இருக்காரேப்பா, அவர் போன மேட்ச்ல செஞ்சுரி அடிச்ச மாதிரி இந்த மேட்ச்லயே செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாருன்னா அவர் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா கஷ்டம் அப்படின்னு தாங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் தீபக் சாகர் அது போன மேட்ச்சு, இந்த மேட்ச்ல நான் அவரை ஒரு ரன்னு கூட அடிக்க விட மாட்டேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே சூரியவன்சியை டக் அவுட் பண்ணிட்டாருங்க. அதுக்கப்புறம் ட்ரெண்ட் போல்ட் நான் என் பங்குக்கு விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு ஜெய்ஸ்வால், நிதிஷ் ராணா இவங்க 2 பேரோட விக்கெட்டையும் அடுத்தடுத்த ஓவரில் எடுத்து விட்டாரு. அதுக்கப்புறம் பும்ரா இருந்துக்கிட்டு, ஏன்பா நீங்கள் மட்டும் விக்கெட் எடுப்பீங்க, நான் மட்டும் என்ன சும்மா பார்த்துட்டு நிற்பேனா, நீங்களாம் ஒரு ஓவருக்கு ஒரு விக்கெட் எடுத்தா நான் ஒரு ஓவருக்கு 2 விக்கெட் எடுப்பேன்ப்பா அப்படின்னு அவர் ரியான் பராக், ஹெட்மேர் இவங்க 2 பேரோட விக்கெட்டை எடுத்து விட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா ஒரு விக்கெட் எடுக்க அப்படின்னு அடுத்து மும்பை விக்கெட் எடுத்து போட்டு தாக்கிக்கிட்டே வந்திருந்தாங்க. ஆனால் எல்லாரையும் விட கரண் சர்மா கடைசியில் நான் 3 விக்கெட் எடுத்து பட்டைய கிளப்பேன் அப்படின்னு அவர் அடுத்தடுத்து 3 விக்கெட் எடுத்தாருங்க. ராஜஸ்தானுக்கு 9 விக்கெட் வேமாவே போயிடுச்சு. இதை பார்த்தோன்னே வேமா ஆல் அவுட் ஆயிடுவாங்க அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். ஆனால் ஜோஃப்ரா ஆர்ச்சரும் ஆகாஷ் மத்வாலும் நாங்கள் ஒரு விக்கெட் அவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுப்போமா அப்படின்னு 2 பேரும் நின்று விளாண்டுட்டு இருந்தாங்க. ஐயா வேமா இன்னொரு விக்கெட்டை எடுங்கய்யா அப்படின்னு தான் நம்ம புலம்பிட்டு இருந்தோம். அப்போ தான் ட்ரெண்ட் போல்ட்டு, இருங்க கடைசி விக்கெட்டை நானே எடுக்கிறேன் அப்படின்னு கடைசி விக்கெட்டை எடுத்து விட்டாரு. இதனால ராஜஸ்தான் இன்னைக்கு மேட்ச்ல வெறும் 117 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதனால இந்த மேட்சை மும்பை ரொம்ப கம்ஃபர்டபுளா 100 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணி இமாலய வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இப்போ இந்த மேட்சை மும்பை வின் பண்ணது மூலமா மும்பையோட பிளே ஆஃப் வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா கெத்தா இப்போ பாயிண்ட்ஸ் டேபிளில் ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு வந்துட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் இந்த மேட்சை ராஜஸ்தான் தோத்தனால சிஎஸ்கே எப்படி இந்த டோர்னமெண்ட்டை விட்டு வெளியே போனாங்களோ அதே மாதிரி ராஜஸ்தானும், அண்ணே இருங்க நீங்கள் எங்கே போயிருங்க நானும் உங்கள் கூட வந்துடுறேன் அப்படின்னு ராஜஸ்தானும் இந்த டோர்னமெண்ட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. ஆனால் உண்மையிலே இந்த சீசனில் மும்பை கொடுத்த பர்ஃபார்மன்ஸ்க்கு அவங்கள பாராட்டியே ஆனுங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் பயங்கரமாக சொதப்புனாங்க. 5 மேட்ச்சில் ஒரு மேட்ச் வின் பண்ணி 4 மேட்ச் தோத்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கண்டினியூஸாக இப்போ 6 மேட்சையுமே வின் பண்ணி கெத்தா பாயிண்ட்ஸ் டேபிளில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்காங்க. இப்போ இதே மாதிரி மும்பை அடுத்தடுத்த பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இந்த சீசனில் மும்பைனால் ஒரு பெரிய சாதனை படைக்க முடியும். இனிமேல் வரப்போகிற மேட்ச்சில் மும்பையோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.